பாமர கதைய கொஞ்சம் அறிந்து வந்து சொல்லுங்களே. வீரமுள்ள ஆம்பிள அவன் மரபகுல. வணக்கங்க, நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன். நவரச நாயகன் கார்த்திக்குங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆக்டருங்க. ஆனால் ஒரே டேக், எவ்வளவு நேர டேக் கொடுத்தாலும் ஒரே டேக்காக பேசுறது, எந்த டைலாக கொண்டு விடுங்களேன் அப்படியே விடாம பேசக்கூடியவர் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் கார்த்திக் தான். வேற யாராலையும் முடியாது. அவர் அப்பா முத்துராமன், அவரும் ஒரு ஆக்டர். ஆனால் முத்துராமனையும் தாண்டிட்டாரு. முத்துராமன் அவர்கள் சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும், ஆனா அவர் காலமாகி விட்டார். என்ன மாதிரி காலமானாருன்னு இன்னும் இடையே இல்லை. ஸோ அவருடைய பையன் கார்த்திக் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் எல்லாருக்கும் தெரியும். தென் மாவட்டங்களில் தேவர் சமுதாயத்துடைய ஊர்கள் எங்க போங்கல கார்த்திக்குடைய போட்டோ இல்லாம இருக்கு. இன்னும் தென் மாவட்டங்கள்ல இருக்கிற இல்லங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் போட்டோ கண்டிப்பா இருக்கும். அவ்வளவு ஒரு பாசம். கார்த்திக்னா செத்துருவாங்க. ஒருத்தர் தன்னுடைய கல்யாணத்துக்கு 3 வருஷமா காத்திருக்காரு. கார்த்திக் தாலி எடுத்து கொடுத்தாதான் தாலியை கட்டு கூட்டம். அவர் எங்க போனாலும் ஒரு கூட்டம், பாசக்கார கூட்டம், உணர்வான கூட்டம். அது சும்மா சாதாரண கூட்டம் இல்ல. இன்னைக்கு விஜய்க்கு பாத்தீங்கன்னா ஒரே கூட்டமா இருக்கு, அணில் குஞ்சு கூட்டம். அது மாதிரி இல்ல, ரத்தத்தோட கலந்த ஒரு கூட்டம். அதை பார்க்கலாம், நீ கண்ணிலே பார்க்கலாம். சாத்தூர்ல நேற்று பார்த்தீங்கன்னா இசைராஜா தேவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளவு தூரத்துக்கு அந்த பாசம் இருக்கும் பாருங்க. ஏங்க, மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு இருக்கும். நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும். ஆனா கார்த்திக் இந்த சமுதாயத்துக்கு தலைவனாக ஆக வேண்டும், இந்த சமுதாயத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் தான் கார்த்திக்குடைய லட்சியம். ஆனா அது நிறைவேறல. அது காரணம் என்ன? தேவர் சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகள் 56 இருக்கணும். அவர் வந்துட்டாருன்னா 56 அமைப்புகளும் என்ன ஆகும்? தெருவில் போடணும் அப்படின்னு கார்த்திகை வளரவே விடல. சரியான ஒரு மாஸ்க் சும்மா சொல்ற தேவர் சமுதாயத்துக்குன்னு கிடைச்ச ஒரு மாஸ் தலைவன் தான் கார்த்திக். நான் அவரை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைப்புகள் நிறைய போட்டி போட்டு நேற்று அவரை பார்க்கணுங்க. அவருடைய கண்களை பாருங்க, ஆனந்த கண்ணீர்ல அப்படி கட்டி பிடிக்கிறார். சினிமாவில் தான் பார்ப்போம், சினிமாவில் பார்த்தாலே எல்லாருக்கும் கண்ணீர் வரும். ஆனா நேர்ல நேற்று பார்த்த மக்கள் அப்படி கண் கலங்குறாங்க. சத்தியமா அந்த கண்ணீர் எல்லாமே ஓட்டா மாறுனா. இப்ப சொல்றேன், சமீபத்துல தேசிய தலைவர் படம் பார்க்க போன திருநெல்வேலியில, அங்க இடவேளையோட கார்த்திக்குடைய பாட்டு 2 பாட்டு போட்டாங்க. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சின்னு பாட்டுங்க. எங்க பெண்களுங்க, புட்ட பிள்ளைகள் ஆடுது. தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடுவாங்க இல்லையா, அப்படி துள்ளி குதிச்சு ஒரு ஆடுதுங்க, பாசத்தோட உணர்வோட. கட்டுப்படுத்த முடியல. அப்படி ஒரு பாசக்கார வய கூட்டம் தான் இந்த தேவர் சமுதாயத்து கூட்டம். இந்த தேவர் சமுதாயத்து கூட்டத்துல கார்த்திக் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனா அதை நம்ம பயன்படுத்த முடியாம விட்டுட்டோம். எல்லா அமைப்புகளும் ஒண்ணு சேர்ந்து கார்த்திக்க கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தேவர் சமுதாய அமைப்புகள்லாம் ஒண்ணு சேர்ந்து சின்னமா கூட போறாங்க. இதே மாதிரி அன்னைக்கு கார்த்திக் கூட போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கார்த்திக் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஆயிருப்பாரு. அதை நம்ம கொண்டு வருவதற்கு தவறிட்டோம். தன்னால முடியாததை இசைராஜா தேவர் கொண்டு வாரார் அப்படி என்கின்ற ஒரு அன்போட பாசத்தோட நேற்று பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்காருங்க. பார்த்தாலே கண் கலங்குது. இது சாத்தூர் தொகுதி மக்கள் இதை கண்டிப்பாக பார்த்துட்டாங்க. எல்லாருடைய கண்களையும் பார்த்து கண் கலங்கிட்டுங்க. நாமெல்லாம் பார்த்தா எனக்குலாம் கண்ணீர் அப்படியே வந்துச்சு. அது காரணம் என்ன? உண்மையான உணர்வு, உண்மையான விசுவாசம். அதான் இன்னைக்கு சின்னம்மாவுக்காக போகின்ற விசுவாசங்கள் எல்லாமே உண்மையானவங்க, உணர்வானவன். அததான் இன்னைக்கு கார்த்திக் யாருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கார்த்திகை கூப்பிட்டு எவ்வளவு பணம் கேட்டாலும் கையில கொடுத்துருப்பாரு. போக மாட்டேன்ட்டார். வேணாங்க,
சாகுறதுக்குள்ள இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ங்கிறது கார்த்திக்குடைய ஆசைகள், எண்ணங்கள். அதை பார்த்துட்டு தான் இந்த சமுதாயத்துல யாரையுமே கட்டி பிடிக்கல இதுவரைக்கும். யாரையுமே கை கொடுத்து கூட பேசாத கார்த்திக்கு இன்னைக்கு சாத்தூர் தொகுதியில இசக்கிராஜா தேவரை பார்த்து கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுத்துருக்காரு. பார்க்கறதுக்கே இது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இந்த ஆனந்த கண்ணீர்கள் ஒண்ணும் கண்டிப்பாக ஓட்டாக மாறணும். இந்த ஓட்டு சின்னம்மாவுக்காக நீங்க போடக்கூடிய ஓட்டு. இந்த ஓட்டு நவரச நாயகன் கார்த்திக்குக்காக நீங்க போடக்கூடிய ஓட்டு. இந்த ஓட்டு நம்மளுடைய சமுதாயத்தினுடைய எழுச்சிக்காக போடக்கூடிய ஓட்டு. அனைவரும் கண்டிப்பாக இந்த ஒரு முறை சாத்தூர் தொகுதியில சின்னம்மாவினுடைய தளபதியும் கார்த்திக் உடைய அன்பு தம்பியுமான இசக்கிராசா தேவருக்கு தென்னந்தோப்பு சின்னத்திலே ஓட்டு போட்டு இந்த தேவர் சமுதாயத்தை நீங்கள் எல்லாரும் மானத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC துரைப்பாண்டியன்.